மலைவாசல் கிராமம் அருகில் இருந்தது ஒரு மர்மமான வனம். அந்த காடு தியான வனம் என்று அழைக்கப்பட்டது. யாரேனும் அந்த காட்டிற்குள் சென்றால் அவர்கள் வேறொரு உலகத்தில் தம்மை காண்பார்கள் என்று பெரியவர்கள் கூறி வந்தார்கள். ஆனால் எவரும் தைரியமாக அதனை அணுகவில்லை. ஒரு நாள் ஆனந்த் என்ற இளைஞன் தன்னுள் எழுந்த ஆன்மீக பசிக்காக அந்த வனத்திற்குள் தியானம் செய்யச் சென்றான். 3 நாட்கள் தியானத்தில் மூழ்கியவாறு இருந்தவனுக்கு 4வது நாள் ஒரு ஒளிரும் உருவம் எதிரே தோன்றியது. அந்த உருவம் பேசவில்லை. ஆனால் அதன் கண்கள் ஆனந்தின் உள்ளத்தை ஆராய்ந்தன. சற்று நேரம் கழித்து அந்த ஒளி காற்றாக பரவி ஆனந்தின் உள்ளத்தில் கலந்தது. அந்த தருணம் முதல் ஆனந்த் தனது மனக்கண்கள் திறந்துள்ளதென உணர்ந்தான். அவனுக்கு பூமியின் இயல்புகளும் உயிர்களின் வலியும் பறவைகளின் பாட்டு பின்னணியாய் தெரிந்தன. ஒவ்வொரு உயிருக்கும் உள்ளே இருக்கும் தெய்வீக ஒளியைக் கண்டான். தியான வனத்தின் சக்தி அவனுள் அடங்கியது. அந்த நாள் முதல் ஆனந்த் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தியானம், பசுமை, அமைதி, தெய்வீக உணர்வு ஆகியவற்றின் முக்கியத்துவம் பற்றி சொல்ல ஆரம்பித்தான். மக்களின் வாழ்க்கை மாறியது. ஆனந்த் ஒரு நாள் மறைந்து போனான். ஆனால் வனத்தின் எல்லையில் ஒரு கல் மேலே எழுத்துகள் பதிக்கப்பட்டிருந்தது. அந்தரங்க ஒளியை காண உள்ளழை நோக்கி பயணம் செய்.